யமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தக்கிட்ட வினாக்கள். இன்றைய தவத்தில் பார்த்தவங்க தவ வினாக்கள் எதுவும் உயர்வான காட்சிகள் இருந்தால் சிறு சிறு காட்சிகள் வேண்டாம், உயர்வான காட்சிகள் எதுனாலும் தெரிஞ்சுக்கோங்க. வேலை எல்லா விஷயத்தையும் கேட்கலாம். இன்றைக்கி சூலாயுதத்தில் இறை தரிசனம் பார்த்தது, சித்தனோட திருமுகம் கண்டது, எதுனாலும் கேட்கலாம். ஓம் அகதீஷாய நமக. நான் கேட்க போகிறா? பெருமான்ட்ட புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓ பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையை போற்றி. ஓம் விஸ்வாமுத்திர மகரிஷியே நமோ நமக. ஓம் பாம்பாட்டி சித்தரே நமோ நமக. ஓம் வெற்றிவேல் நமக. ஐயா, இன்னைக்கு கோபூஜையும் போது முகப்பூரை விட்டீங்க ஐயா. அப்போ நீங்கள் திருமுருகனாக காட்சி கொடுத்தீங்கய்யா. அப்படியே அலங்காரத்தில் காட்சி கொடுத்தீங்கய்யா. முருகப்பெருமானே நின்ன மாரி இருந்ததுங்கய்யா. வேலு மட்டும் இல்லையே அப்படின்னு நினச்சி சின்னதாக ஒரு வருத்தம் இருந்ததுங்கய்யா. அப்படியே சச்சுரா முருகப்பெருமானே காட்சி கொடுத்த மாரி இருந்ததுங்கய்யா. உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது அகத்தியர் கண்ணை திறந்துட்டு என்னைய பார்த்து சிரித்த மாரியே ஒரு இது தெரிஞ்சுதுங்கய்யா. அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே வேலை வச்சுக்கிட்டு நின்னது மனக்குறை அத்தனையும் தீர்த்த மாரியே அந்த முருகப்பெருமான் வேல் வச்சுக்கிட்டு நின்ன மாரியே இருந்ததுங்கய்யா. எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுப்பா. பழனி எங்கேயுமே போக வேண்டாம், முருகப்பெருமான் இங்கே இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு காட்சியே போதும்ப்பா. நினப்பு வந்துட்டுப்பா. அந்த நேரத்தில்ப்பா உடம்புலலாம் சிலுத்து போன மாரி இருந்ததுப்பா. அதுதான் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அகத்திய பெருமான் திருவடியில் ஒன்று வினாக்களை வைப்போம். உங்களுக்கு அதிசயங்கள் ரொம்ப நடந்துக்கிட்டு வருது. ஆமாம், இறை சபையில் தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும். பிரபஞ்சத்தில் எந்த மூளை முடுக்கி எடுக்கலாம் தேடினாலும் கிடைக்காது. அகத்திய பெருமான்கிட்ட அவருக்கு காணிக்க அவனை கண்ட காட்சிகளை சமர்ப்பணம் பண்ணி அகத்திய பெருமான்கிட்ட விடைக்க அதுக்கு உண்டான விவரங்களை கேட்போம். சரிங்கப்பா. மகா திரு இறைமறைகளை கற்றறிந்த இகலோக நிலைதனில் கற்றறிந்தோர்களுக்கு கிடைத்திடும் அரிதான நிலை கொண்ட காட்சிகளை, அரிதான காட்சிகளை கற்றறிந்தோர்கள் அனைத்தையும் பெற்றறிந்தவர்கள் என்கின்ற மாய நிலைகளுக்குள் இருந்து கிடைத்திடாத அரிய நிலை காட்சிகளை அற்புத நிலையாய் ஒரே ஒரு வார்த்தை நிலையில் தன்னை உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்து அற்புதமாய் கைலாய திருக்காட்சிகளை எல்லாம் ஒரு நொடிக்குள் பெறுகின்ற சபை பிரபஞ்ச மகாசபை என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அத்தகைய அற்புத சபைதனை ஒரு வார்த்தையை தன்னுடைய சரீரமாக இகலோக வாழ்வாக தன்னுடைய குடும்ப நிலைகளில் இருக்கும் அத்துணை எண்ணிக்கை நிலை கொண்ட அங்கத்தினர்களை எல்லாம் சிவசபைக்கு தாரை வார்த்த சரணாகதிக்கு கிடைத்த அற்புத பரிசு அருள் திருமுருகனுடைய கோலம் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு பூஜை நிலைதனிலும் நிகழ்த்துகின்ற திரு புனர்ஜன்ம கோமாதா பூஜைக்கு முன்னதாக சித்தன் ஆற்றுகின்ற அருள்முக உரைதனிலே நிற்போர்களுடைய சலன சஞ்சல நிலைகளை வேறறுக்கின்ற அற்புதமான சம்ஹார வேலினை தாங்கிய அருள்முருகன் தான் உரையாடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய உரையாடல்கள் என்பது வேறு அறுக்கின்றது. உள்ளுக்குள் இருக்கும் மாற்று நிலை கொண்ட யுகத்தில் வளம் வரும் அத்தகைய மாற்று சக்திகளை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு உரையிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் அவன் நெற்றி சுழுமுனையிலிருந்து வரும் தவ கதிர்வீச்சுக்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அத்தகைய கதிர்வீச்சின் முன்னால் நிற்பவர்கள் தன்னை ஒன்று எரிக்க வேண்டும் அல்லது இழக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இழக்கவில்லை எனில் எரிக்கப்படுவார்கள், எரித்தவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் சபையில் சீடர்களாக என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற சபைதனை
பெரும் பேறு பெற்ற உயர் உன்னத தலமாக கைலாய அற்புத நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட தடமாக ஏற்றுக்கொண்ட சீடர் தம்பதியர் மழலையர்களை வாழ்த்துகின்றோம். அகத்தியன் உயர் சரணாகதி என்னும் வார்த்தைக்கு ஒரு இலக்கணம். அகத்தியன் அடிக்கொரு முறை உரைக்கின்றோம், அகத்தியன் நொடிக்கொரு முறை உரைக்கின்றோம், ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் உரைக்கின்றோம். இயல்பு நிலையில் சப்தம் வராத சச்சங்க பெருவிழாக்களிலும் கூட அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். எவ்வாறு? யாம் வளம் வந்த அத்தகைய யுகம் கடந்த காலங்களில் எல்லாம் எமக்கு கிடைக்காத சீடர்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்று கூறி வருகின்றோம். சரணாகதி என்னும் தத்துவம், சரணாகதி என்னும் இலக்கணம் அறிய வேண்டுமா? பிரபஞ்ச மகாசபைக்கு வந்து பாருங்கள் என்று யாம் பிரபஞ்சத்திற்கு சூளுரைக்கின்றோம். சித்தனே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீடனும் சரணாகதியில் ஒவ்வொருவர்களை ஆற்றலுக்குள் திளைத்தவர்கள், சளைத்தவர்கள், ஒவ்வொருவருக்குள்ளும் சளைத்தவர்கள் அல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய சரணாகதி என்னும் நிலை அர்ப்பணிக்கின்ற நிலை கொண்ட, அர்ப்பணிப்பு என்பது ஒரு வார்த்தை, சரணாகதி என்பது ஒரு வார்த்தை. சரணாகதி என்னும் வார்த்தையே கண்டு வியக்கின்ற அளவுக்கு சரணாகதியில் சபையினுடைய ஆசானை மிஞ்சியவர்களே அகத்தியனிடம் அவன் சரணடைந்த நிலை கொண்ட அத்தகைய ஆற்றலை மிஞ்சியவர்களே வாழ்த்துகின்றோம். அனைத்தும் தாங்கள்தான், அனைத்தும் நீங்கள்தான், யாவும் சபைதான் என்று ஏற்றுக்கொள்கின்ற முழு முதல் நிலைக்கு அகத்தியன் வணங்குகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. எம் திருச்சபைதனிலே அற்புத நிலை கொண்ட கிளைச்சபை அமைத்து அக்கிளைச்சபைதனில் இருக்கின்ற ஒவ்வொரு சீடர் தம்பதியர் அவரவர்கள் மழலையர்கள் வந்து சூழ்ந்து நிற்கின்ற ஆசானை சூழ்ந்து வணங்கி அவன் உபதேச நிலைகளை கண்டு மயங்கி அவன் திரு கண்களில் இருந்து வருகின்ற ஜுவாலை கண்டு அதற்குள் இறங்கி உற்று நோக்குகின்ற நிலை கண்டு அகத்தியன் யாம் கண்களில் நீர் வடிந்த காலங்கள் எத்துணையோ என்ற அகத்தியன் உரை. ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய அற்புத நிலை தவழும் பிரபஞ்ச மகாசபை இகலோகத்தில் இல்லை என்ற அகத்தியன். பிரபஞ்ச மகாசபை இகலோகத்தில் இல்லை, பூ உலகில் இல்லை. அது அமைந்திருக்கும் இடம் திரு கைலாயம் என்ற அகத்தியன். வந்து அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் வந்து அமர்கின்ற வேலைதனில் மாற்று நிலை கொண்ட அத்தகைய சலன சஞ்சலங்களில் ஈடுபட்டிருந்த பொழுதும் உரையாடல்கள் சபையினுடைய நடவடிக்கை நிலைகளை காண்கின்ற பொழுது படிப்படியாக ஒவ்வொரு நிலை கொண்ட பூஜைகளில் கலக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பக்குவம் பெறுகின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகிறார். அத்தகைய பக்குவம் பெற்ற நிலையின் உச்சகட்ட நிலையை அடைந்தவர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். கண்ட காட்சி உங்களுக்கெல்லாம் எளிய காட்சி என்று அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. எளிய காட்சி. ஏனெனில் சபையை சரணடைந்தோர்களோடு சித்தன் வாழ்கின்றான், சித்தனுக்குள் அகத்தியன் வாழ்கின்றான், அகத்தியன் திருவுருவில் பிரபஞ்சம் அவனுக்குள் வாழ்கின்றது. அவனை எவ்வுருவாக கண்டபொழுதும் அது இறை உருவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய திருமுருக கடவுளாக நீ கண்ட நிலைதனை அகத்தியன் கண்டோம். அற்புதமான அத்தகைய வேளின் முகப்பினிலே அவன் திருவுருவத்தை கண்டோம். ஆகையால் தான் மலர்கூவி வாழ்த்தினோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய அற்புதமான சபைதனை ஏற்று அருள் பெரும் நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற சித்தனை வாழும் குருவாக ஏற்று இல்லத்தை இல் சபையாக அல்ல பிரபஞ்ச மகாசபையாக மாற்றி வலம் வரும் சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. உங்களை சுற்றி அருள் கடாட்சம் சூழ்ந்திருக்கின்றது, இல்லங்களை சுற்றி சித்தனது கடாட்சம் சூழ்ந்திருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரை சுற்றியும் சிவமகா வாழை சித்தன் சூழ்ந்திருக்கின்றான் என்ற அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அருள் நிலை கொண்ட சரணாகதி பெற்ற சீடர்களே யாவருக்கும் இதே நிலைதான் என்று பிரபஞ்சத்திற்கு ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அற்புதமாய் வந்து நின்று வாழ்த்தி வணங்கி பாருங்கள், அகத்தியன் வணங்கி நிற்கின்றோம் யாவரையும் என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. ஏனெனில் ஞானம் குடியிருக்கும் இடத்தில் ஞானத்தின் தலைவன் குடியிருக்கின்றான், ஞான தலைவன் குடியிருக்கும் இடத்தில்தான் ஞானத்தை பறைசாற்றும் சித்தர்கள் குடியிருக்கின்றார்கள் என்ற அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அற்புத நிலை கொண்ட ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். உயர் சரணாகதின்ட்டாங்க அகத்திய பெருமான். எல்லாரையும் வாழ்த்தியிருக்காங்க குடும்பத்தில். என்ன? ஓம் அகத்தீசாய நமக. வேற